இப்போதைக்கு இவங்களோட வங்கி கணக்குல மட்டும் 2500 தமிழக அரசு கொடுக்க போறாங்களா? மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படுற மாதாந்திர உதவித்தொகை 2500 உயர்த்தப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. தமிழ்நாடு முழுக்க பெண்கள் கிட்ட பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த திட்டத்தோட அடுத்த கட்ட செயல்பாடு குறித்த தகவல்களும் இப்ப கவனம் பெற்று வருது. அது மட்டும் இல்லாம இந்த தகவல் படி உதவித்தொகை உயர்வு நடைமுறைக்கு வந்ததும் இப்ப இருக்க திட்டத்தின் கீழ் பயனடைந்து வர மகளிர் உரிமை திட்டம் பயனாளிகளோட வங்கி கணக்குகளுக்கு முதற்கட்டமா கூடுதல் தொகை முன்னுரிமை அடிப்படையில வழங்கப்பட இருக்காம். இதையடுத்து முந்தைய காலகட்டங்கள்ல விண்ணப்பிச்சதோ பல்வேறு காரணங்களால தேர்வு செய்யப்படாம நிலுவையில வைக்கப்பட்டிருந்த விண்ணப்பம் எல்லாமே விரிவா பரிசீலிக்கப்பட இருக்காம். தகுதியானவர்கள் இந்த திட்டத்துல இணைக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் சொல்றாங்க. இப்ப இருக்க பயனாளிகளுக்கான தொகை உயர்வு மற்றும் நிலுவை விண்ணப்பங்கள் தொடர்பான பணிகள் நிறைவடைந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2500 உதவித்தொகை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட போறாங்களாம். இதுக்காக மக்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தப்படுவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. ஜூலை 16ஆம் தேதி நடைபெற இருக்க அமைச்சரவை கூட்டத்துல இது பத்தின முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்காங்களாம். பெண்களோட பொருளாதார மேம்பாட்டுக்கான இந்த தொகை உயர்வு மகளிர் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் விஜய் அவர் இந்த அறிவிப்பை வெளியிடுவாராங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கு. ஜூலை 16ஆம் தேதி நடைபெற இருக்க அமைச்சரவை கூட்டத்துல பட்ஜெட்ல இடம்பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மகளிர் உரிமை தொகை 2500 உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவே இல்ல. இது மக்கள் மத்தியில நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. உரிமை தொகை 2500 உயர்த்ததுக்கு முன்னாடி தகுதியான பயனாளிகளை கண்டறிய அரசு திட்டமிட்டு இருக்காங்களாம். பிறந்த வீட்டு ஆடி சீரா இந்த தொகையை உயர்த்தி வழங்குவதற்கு அரசாணை விரைவில் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. இப்ப 1000 உரிமை தொகை பெற்று வர தகுதியுள்ள பயனாளிகளுக்கு இந்த உயர்வு பொருந்தும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தொகை உயர்வு குறித்து முக்கிய அறிவிப்புகள் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே இப்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை பட்ஜெட்லயாவது இந்த விஷயத்த சொல்லுவாங்களான்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. 16ஆம் தேதி நடைபெற இருக்க இந்த அறிவிப்புல இந்த தொகை உயர்வு குறித்து முதலமைச்சர் ஏதாவது சொல்லுவாரான்னு மகளிர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது நடக்குமா? இந்த பட்ஜெட்ல என்னென்ன முக்கியமான விஷயங்களை கொண்டு வர போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த மாதம் 1000 ரூபாய் அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வந்தாலும் 2500 வாக்குறுதியை தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பாரு. அதாவது கிடைக்காத நிறைய பேருக்கும் இந்த 2500 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு அமைச்சர் சொல்லியிருந்த மாதிரி இந்த 2500 எல்லாருக்குமே கிடைக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.